Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திமுக அமைச்சர் பெரிய கருப்பனின் சொந்த கிராமத்திலேயே எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தங்கள் பகுதி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக பட்டியலின மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரளிக்கோட்டை ஊராட்சியில் உள்ள பைக்குடிப்பட்டி பகுதியில் வீடுகள் இடிந்து சேதமடைந்த நிலையிலும் சாலைகள் சேதமடைந்துள்ளதுடன் மழைநீர் வெளியேற முடியாமல் குடியிருப்புகளை சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் வேதனையடைந்துள்ள அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியை திமுக அமைச்சரும் அதிகாரிகளும் தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 4 பேர் பிடிபட்டனர். மேலூர் மேட்டுத் தெருவில் வாகனங்கள் நிற்பது தொடர்பாக மது அருந்திய ஒரு தரப்புக்கும் மற்றொரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் 2 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டது. மேலும் மற்றொரு தரப்பை சேர்ந்த ஒருவரின் பைக் மற்றும் அவரது வீட்டில் உள்ள பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதை இளைஞர்களின் கொலைவெறி தாக்குதல் அதிகரித்து விட்டதாக பலர் வேதனை தெரிவித்தனர். திருப்பூர் பூ மார்க்கெட் பகுதியில் மழை போல் தேங்கியுள்ள குப்பைகளால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மாநகராட்சி நிர்வாகம் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக குப்பைகளை அகற்றாததால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறும் வியாபாரிகள் இதனால் தங்களின் வியாபாரமும் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மக்கள் டெய்லி 2000 பேர் 3000 பேர் வரணும். வரவங்களாம் வந்துட்டு 2000 கேட்டால் உடம்பு சரியில்லை, காய்ச்சலுங்கிறாங்க, வாந்தி வருங்கிறாங்க. இந்த குப்பைனால ரொம்ப மழை பெஞ்செல்லாம் ஃபுல்லாக வந்து ரோடு கூட நிற்கிது. இப்போ தான் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழையாக ஏற்றி வச்சிருக்காங்க. கேட்டால் இன்னும் ஒன்றுமே பதில் சரியில்லை. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருகே மலையனூர் கிராமத்தில் முறையான சாலை வசதி இல்லை என கூறி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மலையனூர் கிராமத்தில் மக்கள் பயன்படுத்தி வந்த ஏரிக்கரை சாலையும் தற்போது சேதமடைந்து காணப்படுவதால் கிராம மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதையடுத்து சாலை அமைத்து தராத திறனற்ற திமுக அரசை கண்டித்து காற்றம்பாக்கம் மலையனூர் சந்திப்பு சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்கு கூட போராட வேண்டிய நிலை உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பட்டியலின மக்களுக்கான மயானத்தை ஆக்கிரமித்ததை கண்டித்தும் அடிப்படை வசதிகள் கோரியும் பொதுமக்கள் சடலத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரிய பனையூர், கல்லடி களம் மற்றும் நெய்தலூர் காலனி ஆகிய 3 கிராமங்களைச் சேர்ந்த பட்டியலின மக்களுக்கான மயானத்தை சுற்றி 3 திசையிலும் விவசாய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதோடு அடிப்படை வசதிகள் இல்லாமல் முட்புதருடன் உள்ளது. இது குறித்து ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு சுற்று வட்டார பகுதிகளில் வீடுகளின் பூட்டை உடைத்து தொடர் திருட்டில் ஈடுபட்ட 4 பேர் பிடிபட்டனர். பேரணாம்பட்டை சேர்ந்த ஜாகிர் ஹுசேன், முகமது ஜூனோத், ஜாவித், வாணியம்பாடியை சேர்ந்த முஜமில் முஸ்தபிஸ் ஆகியோர் சிசிடிவியில் பதிவான காட்சிகளால் பிடிபட்டதுடன் அவர்களிடமிருந்து 11 சவரன் தங்க நகை, 50,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபடாததால் கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களில் பரவலாக மழை பெய்தது. சான்றோர் குப்பம், பெரியாங்குப்பம், கன்னிகாபுரம், வீரவர் கோயில், ஆலாங்குப்பம், தேவலாபுரம், குமாரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக மழை பெய்தது. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.